செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திலும் விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தையும் உடைய விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி மாத தொடக்கத்திலேருந்து 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். நீசமாக இருந்தாலும் வக்கரமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே போதும். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. 21/1/25 மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வர்றாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா உங்களுக்கு எதிர்பாராத லாபம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மாதத்துடைய முற்பகுதி ஒரு வாரத்தை கடத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். செவ்வாய் மிதுனத்தில் வரும் காலத்தில் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் புதன் என்ன செய்வார்னா சில காரிய தடைகளை ஏற்படுத்துவார். அந்த தனுசில் புதன் இருக்கும்போது சில காரிய தடையை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் அது சரியாயிரும். அதே புதன் என்ன செய்கிறாருன்னா மகரத்துக்கு வர்றாரு. 25/1/25 மகரத்தில் புதன் வரும் போது புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் தொடங்கலாம். வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது சிறப்பான காலமாக இருக்குது. 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி கலந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார். 28/1/25 மீனத்தில் சுக்கிரன் வரும்போது நீங்கள் புதிய தொழில் தொடங்குறது சம்மந்தமான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு நல்ல வருங்காலத்தில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. 14/1/25 3/2/25 வரைக்கும் குரு ரிஷபத்தில் வக்கரமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் மட்டும்தான் நீங்கள் அந்த கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு வக்கரமாக இருக்க வரைக்கும் 4/2/25 ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் சரி, நீங்கள் இப்போ வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், அல்ல குடும்பத்தில் இருக்கலாம், இருக்கும்போது உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குரு வக்கர நிவர்த்தி ஆனவுடனே நடக்கும். நீங்கள் அரசு வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இப்போ அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி ஒரு கிடைக்கும். அரசியல்வாதி அப்படின்னா அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. பதவி உயர்வும் கிடைக்கும். 4/1/25 4/2/25 குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு